அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியால் இனி இது நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன? சனி பகவான் முழுமையாக அதீத பலத்துடன் குருவின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான மாற்றங்களும் வாய்ப்புகளும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைய போகிறது? மிக வலுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சப்தமஸ்தானத்தில் அமரக்கூடிய இந்த வேளையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன? நினைப்பதை விட அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாகிறது? கன்னிராசிக்காரர்கள் நினைப்பதை விட சப்தம சனியால் கண்டச்சனியால் சந்திக்க போகும் அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். குறிப்பாக இந்த வேளையில் சனி பகவான் மிகவும் வலுவாக தனது சமகிரகமான குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறாருங்க. குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கும் சனி பகவானின் அமைப்பால் இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றங்கள் உண்டு. ஆனால் அது கன்னிராசிக்காரர்களுக்கு பொதுவாக நன்மை தர இயலாத இடமான கண்டச்சனியாக சப்தமஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. அந்த இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை. கண்டச்சனியால் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் ஒன்று வருவதற்கான சூழல் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் அதே வேளையில் மிகவும் வலுவாக குருவின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மற்ற ராசிக்காரர்களுக்கு எப்படி மாறுதலை ஏற்படுத்துகிறார் என்று பார்த்தால் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி துவங்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏழரை சனி துவங்கக்கூடிய இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டாக வேண்டும். 50% நன்மை மட்டுமே மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 95% நன்மையை எதிர்பார்க்கலாம். லாப சனியாக சனி வலம் வருகிறார். மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் சனியாக அமர்ந்திருப்பதால் தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி விலகுவதால் 99% நன்மை கிடைக்க இருக்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டச்சனி, கன்னிராசிக்காரர்களுக்கும் அஷ்டம சனி சிம்மராசிக்காரர்களுக்கும் இருப்பதால் சற்று கூடுதல் கவனம் தேவை. 45% நன்மைதான் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. கன்னிராசிக்காரர்களுக்கு 55% நன்மையுடன் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று ஏற்படுகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு 95% நன்மையுடன் யோக வாய்ப்புகள் அபரிவிதமாக உண்டு. இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்புகளை விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. 90% நன்மையுடன் தனுசு ராசிக்காரர்களுக்கு தவறான பழக்கம் அதிகரிக்கலாம். அதில் மட்டும் கவனம் தேவை. 60% நன்மையுடன் அதிரடியான மாற்றம் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைப்பதை விட தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி முடிவதால் 95% நன்மை. கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் இறுதி காலகட்டம் என்பதால் இனி படிப்படியாக நன்மை நிறைவாக கிடைக்கும். 80% நன்மையுடன் மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி என்பதால் அவ்வளவு சிறப்பான நன்மையை உறுதியாக எதிர்பார்க்க முடியாது. 45% நன்மை மட்டுமே கிடைக்கும். சிம்மம் மற்றும் மீனம் ஆகிய இரு ராசிகளுக்கு தான் அதிக சிரமத்தை சந்திக்கும் தருணமாக இந்த வேளை அமைந்திருக்கிறது. எனவே கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கண்டச்சனியாக இருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கண்டச்சனியால் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் சனி இருப்பதால் இந்த தருணத்தில் திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் தடையில்லாமல் உறுதியாகவே கைகூடும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் பல சுபகாரியங்கள் நிச்சயமாக சிறப்பாக கைகூடும். சில அலைச்சலை அதிகமாக சந்தித்தாலும் கூட எதிர்பார்க்கக்கூடிய தனலாபமும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் உயர்வும் நிச்சயமாக உண்டு. ஆனால் மிக பெரிய அளவிலான திருப்பம் ஒன்று நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ஏற்படுவதால் சற்று சிரமத்தை சந்திக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. எனவே அதிக கவனத்துடன் நடந்து கொண்டால் எதிர்பாராத திட்டமிடாத வாய்ப்புகள் வந்தாலும் அதை சரியாக கையாள முடியும். அதே வேளையில் மிக வலுவாக ஜென்மராசி 4, 9 ஆகிய இடங்களை சனி பார்ப்பதால் கூடுதல் கவனம் தேவை. சனியின் பார்வை ஜென்மராசியில் விழுவதால் திடீரென முடிவெடுக்க முடியாத சூழல் உருவாகலாம். சுப நிகழ்வுகளில் அதிக சிரமம் ஏற்பட்டாலும் காரிய வெற்றி நிச்சயமாக உண்டு. பல வகையில் நீடிக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பதோடு நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த சூழலில் குடும்ப ரீதியான பணிகளில் பல சுபகாரியங்களில் சின்ன சின்ன தடைகளும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டாலும் பெரிய அளவிலான சிக்கலை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை. எனவே விழிப்புணர்வுடன் இருந்தால் பல சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். கணவன் மனைவிக்கிடையே அவ்வப்போது சின்ன சின்ன கருத்து மோதல்கள் ஏற்பட்டாலும் அவற்றை உறுதியாகவே தகர்த்தறிந்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை சனி ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. சிலருக்கு இடமாறுதல், வீடு மாறுதல் என சில மாற்ற
மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட அவை உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகர்வதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சின்ன சின்ன பொருளாதார சிக்கல்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்வுகளில் பொருளாதார தடைகள் ஏற்படலாம். எனவே ஒரு சுப நிகழ்வை திட்டமிடுவதற்கு முன் அந்த சுப நிகழ்வு சார்ந்த பண தேவைகளையும் பொருளாதார ரீதியான தேவைகளையும் முதலில் திட்டமிட்டு அதற்கு பிறகு அதை மேற்கொள்வது நல்லது. நெருங்கிய உறவினர்களிடம் சில தவறான கருத்து மோதல்களை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. கவனம் நிச்சயமாக தேவை. உத்தியோகத்தில் மிகப்பெரிய அளவிலான திடீர் மாற்றம் உறுதியாக ஏற்படும். அது உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவிலானதாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. அதோடு மட்டுமல்லாது கடின உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற ஆதங்கமானது கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படும். எனவே சற்று கவனத்துடனும் நிதானத்துடனும் இருப்பது நல்லது. தொழில்துறை வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள் ஏற்பட்டாலும் அந்த போட்டிகளை சரியான முறையில் கையாளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்காது. எனவே அதிக நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவை. அபிவிருத்தி திட்டங்கள், புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போன்றவற்றை மேற்கொள்ளும் போது கன்னிராசிக்காரர்கள் அதிக விழிப்புணர்வுடன் இருந்தால் பல சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்த ஒரு வேலையாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் பெயர் புகழ் அதிகரிக்கும். ஆனால் அதைவிட கடின உழைப்பை அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அதிகமாக கடின உழைப்பை வெளிப்படுத்தும் வேலையாக அமைந்தாலும் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் நிச்சயமாக கிடைப்பதில் சற்று காலதாமதம் ஏற்படலாம். நிச்சயமாக இந்த தருணத்தில் சில வாய்ப்புகள் கை நழுவி செல்வதற்கான சூழல் உண்டு. எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லது. அரசியல் சார்ந்த பணிகளில் அனுகூலமான வாய்ப்புகள் கிடைப்பது போல் தோன்றலாம். ஆனால் அவை ஏமாற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகளை உறுதிப்படுத்துகிறது. எனவே அதிக எச்சரிக்கையுடன் இருந்தால் சில மாற்றங்களை முன்கூட்டியே இழப்புகளை சரி செய்யக்கூடிய வகையில் நல்லதாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மாணவ மாணவியரின் கல்வியில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதே வேளையில் இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கண்டச்சனியாக இருந்தாலும் கிடைக்க இருக்கிறது. கால்நடை வளர்ப்பில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக இந்த தருணத்தில் பொறுமையுடன் பல பணிகளை செய்வது கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே சனி பயிற்சி துவங்கியவுடன் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பல நெருக்கடிகளும் சிரமங்களும் விலகி அபரிவிதமான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயமாக தடையில்லாமல் உங்களுடைய வாழ்வில் சிறப்பாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும்.